இயேசுவே, இந்த நாள் தந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நபர்களோடும் நீங்கள் கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே பங்கு பெற்றுகிற ஒவ்வொரு மக்களோடும் கூட இருங்க சுவாமி. நீங்கள் வழிநடத்துங்க, ஆசீர்வதித்து கொள்ளுங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தையை கொடுக்குற ஆண்டவரே அடியானையும் உடைய திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆண்டவர் மன திருப்தியை நிம்மதியை தரக்கூடிய வார்த்தையாக மாற்ற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அது அநேக மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய்யுங்க. வார்த்தை ஆண்டவர் கொண்டு செல்கிறவரோடு நீங்கள் கூட இருந்து நீங்கள் இடைப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த வார்த்தை கூடாக ஒவ்வொருவருடைய இருதயங்களும் தொடப்படுத்தக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டவர் ஆராதனையில் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மக்களோடும் நீங்கள் கூட இருந்து வழிநடத்தும்படியாக எல்லாவற்றையும் திருக்கரங்கள் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே.
இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றினீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றினீர். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 12 வரையான வசனங்கள். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுடிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. ஆமென். உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உம் கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. கேடகம் நீரே என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே.
எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே என் இரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே என் இரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மார்க் 2 அதிகாரம் 23 பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவர்களுடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்த்த தொடங்கினார்கள். மற்றும் 3:1-6 மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கினார். அவர் பேரில் குற்றச்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூப்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்தினுடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கையை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவர் விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார். நல்லது. உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாரம் எமது வாசிப்பானது மாற்கு சுவிசேஷ புத்தகத்தில் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி வரைக்கும், அத்தோடு 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்களையும் இந்த சுவிசேஷ வாசிப்பானது உள்ளடக்கி இருக்கின்றது. மேலும் இயேசு ஓய்வு நாளில் தீவிரமாக செயல்பட்டு கிரியை நடப்பிக்கும் 2 சந்தர்ப்பங்களை நாம் இங்கே பார்க்க போகின்றோம். ஓய்வு நாளிலே தகாததை செய்வது மற்றும் ஓய்வு நாள் விதிகளை மீறுதல் போன்ற காரணங்களுக்காக மத தலைவர்கள் இயேசுவை குற்றம் சாட்ட எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த 2 சம்பவங்களை பார்ப்பதற்கு முன் அதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சற்று விளக்கப்படுத்த விரும்புகிறேன்.
படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே ஓய்வு நாளை குறித்த கருத்து தேவனாலேயே இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். தேவன் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் 6 நாட்களில் படைத்தார் என்றும் 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் என்றும் நாம் ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் ஓய்ந்திருந்த காரணம் அவர் களைத்து போனபடினாலோ அல்லது சோர்ந்து போயிருந்தபடினாலோ அல்ல. ஆனால் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைப்பதற்காகவும் சரீர பிரகாரமாக நம் தொழில்களிலிருந்து நமக்கு ஒரு ஓய்வை மட்டுமல்லாது அவரோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளவும் அந்த நாளை தேவன் நமக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கின்றார். தேவன் மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுத்த போது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக என்பதும் நாம் கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகளில் ஒன்றாகவே அங்கே தேவன் மோசே கையிலே இந்த கற்பனைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். 6 நாட்கள் வேலை செய்துவிட்டு 7ஆவது நாளில் ஓய்வெடுக்க வேண்டும். அந்த நாளிலே நாம் தேவனுடனான நம் உறவை மீண்டும் முக்கியப்படுத்தி மற்ற நாட்களைப் போல அல்லாது அந்த நாளை விசேஷப்படுத்தி கொண்டு அவரை ஆராதிக்க அந்த நாளை ஒதுக்கி கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே மற்ற அனைத்து நாட்களிலும் நாம் செய்யும் அனைத்து வேலைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஈடுபாடு கொள்ளும் அனைத்து செயல்களிலும் அவருக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய விதத்திலே நாம் செய்ய வேண்டும். இதுவும் அவருக்கு செலுத்துகின்ற ஒரு ஆராதனை தான். ஆனால் ஓய்வு நாளில் தேவனுடனான நமது உறவை நினைவு கூறவும் அவரில் நாம் இளைப்பாறுதலை காணவும் நாம் நமது கிரியைகளின் நிமித்தம் ரட்சிக்கப்படாமல் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்த கிரியைகள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து, குறிப்பாக எல்லாம் முடிந்தது என்று அவர் சிலுவையில் இருந்து கூறிய போது மீட்புக்கு தேவையான அனைத்து கிரயத்தையும் அவர் செலுத்தி முடித்து விட்டார் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே அத்தகைய அவருடைய அளவற்ற கிரியைகளை, அவருடைய அன்பின் கிரியைகளை நினைவு கூற நாம் அந்த நாளை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அவர் செய்து முடித்த காரியத்தோடு எதையும் நாம் சேர்க்க வேண்டிய தேவையும் கிடையாது. இதுவே இயேசுவுக்கும் மற்ற மதங்களில் கூறப்படும் படிப்பினைகளுக்கு இடையிலான வித்தியாசமாக கூட காணப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள், நீங்கள் வாழ வேண்டிய விதங்கள் இவைகள், நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும், உங்களை ரட்சித்துக் கொள்ள காப்பாற்றிக் கொள்ள இதை செய்ய வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட மதங்கள் போதிக்கின்றது. ஆனால் இயேசு கூறுகிறார், இல்லை, உங்களால் உங்களை ரட்சித்துக் கொள்ள முடியாது, நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், நானே உங்களுக்காக சிலுவையில் அந்த வேலையை செய்து முடித்து விட்டேன் என்று இயேசு போதிக்கிறார். எனவே நாம் செய்வதெல்லாம் இயேசு சிலுவையில் நிறைவேற்றி முடித்த பணியின் மூலம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அல்லது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் இரட்சிப்பை நாம் அனுபவிப்பது மாத்திரமே. அதனால்தான் நம்முடைய இரட்சிப்பை பெறுவதற்கு அல்ல, மாறாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் நம்பி நம்முடைய இரட்சிப்புக்கு தேவையான விலை கிரயத்தை இயேசு முழுமையாக செலுத்திவிட்டார் என்பதையே நாம் விசுவாசித்து, அவருடைய பரிகார பலியானது நமக்கு போதுமானது என்பதை விசுவாசித்து அவருடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளை தான் நாம் செய்ய வேண்டும் என்று எபிரேய புத்தகம் நமக்கு போதிக்கிறது. இதுதான் ஓய்வு நாளை குறித்த சுருக்கமான விவரமாக கூட காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள கற்பனைகளுக்கு மேலாக பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள், மரபுகள், விதிகள், சமய ரீதியான சில ஒழுங்குமுறைகளை கொண்ட மிகவும் விரிவான ஒரு சமய கட்டமைப்பு இயேசு அங்கே வாழ்ந்த நாட்களிலே உருவாக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஓய்வு நாளை மதிக்க வேண்டும் என்ற கற்பனையை பார்த்து பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வரையறைகளை விட இன்னும் அதிகமான வரையறைகளை அவர்கள் உருவாக்க தொடங்கினார்கள். அதற்குள்ளே அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஓய்வு நாளில் செய்ய வேண்டிய மற்ற செய்யக்கூடாத காரியங்களை வரையறை செய்திருந்தார்கள். இயேசுவின் நாட்களிலே இந்த விதிகள் அனைத்தும் உறவை விட முக்கியமானவைகளாக அங்கே கருதப்பட்டு வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழலில் ஓய்வு நாளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த 2 சூழ்நிலைகளிலும் இயேசு அதை குறித்து பேசுவதை நாம் இந்த பகுதியிலே பார்க்க போகின்றோம். எனவே இந்த 2 சூழ்நிலைகளையும் கொஞ்சம் பார்த்துவிட்டு அதை பற்றி நாம் சற்று பேசுவோம். ஒரு ஓய்வு நாளின் போது இயேசு வயல் வழியாக சென்று கொண்டிருந்தார். அவருடைய சீஷர்களும் அவருடன் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் அங்கே இருந்த கதிர்களில் சிலவற்றை அவர்கள் பறித்து சாப்பிட்டார்கள். காரணம், வழிப்பயணத்தில் அவர்கள் களைப்புற்று பசியால் நிறைந்திருந்தபடினாலே
அவர்கள் அந்த வயல்களில் இருந்த கதிர்களை பறித்து சாப்பிட்டார்கள். சாதாரணமாக ஒரு உழைப்பாளி அவற்றை பறித்து பின்பு அதை விற்பார்கள். ஆனால் இந்த சம்பவம் அப்படிப்பட்டதல்ல, இது சற்று வித்தியாசமானது. ஆனால் பரிசேயர்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய சீஷர்கள் ஓய்வு நாளில் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற ஒரு செயலை செய்கிறார்கள், ஏன் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அவரிடத்திலே கேட்டார்கள். அதற்கு அவர், தாவீது செய்ததை நீங்கள் வாசித்திருக்கவில்லையா? எனவே அவர் மீண்டும் பழைய ஏற்பாட்டை அவர்களுக்கு சுட்டி காட்டி அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கின்றார். ஒரு தடவை தாவீதும் அவனுடைய ஆட்களும் பசியோடு இருந்தபோது அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று ஆசாரியர்கள் மாத்திரம் உட்கொள்ள அங்கே ஒதுக்கப்பட்டிருந்த பரிசுத்தமான சமூக தப்பங்களை அவர்கள் எடுத்து சாப்பிட்டார்கள். தாவீது அதை சாப்பிட்டு பின்பு தனது ஆட்களுக்கும் அங்கே அவன் கொஞ்சத்தை எடுத்து புசிக்க கொடுப்பதை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே வாசித்திருக்கிறோம் என்பதை இயேசு அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். எனவே இயேசு கூறுகிறார், முதல் தடவையாக அல்ல இப்படி நடக்கிறது, இப்படியான சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கிறது, தாவீது கூட அப்படி செய்திருக்கிறான் என்பதை காண்பித்து கொடுத்தார். வேதத்தில் இயேசுவுக்கு குறிப்பிடுவதற்கு அதற்கு ஒத்த ஒரு உதாரணம் இருந்தது. நாமும் இதே போன்ற சூழ்நிலைகளில் இருக்கிறோம் என்பதை அவர் கூறுகிறார். தாவீதும் பசியுடன் இருந்தான், அவருடைய ஆட்களும் பசியுடன் இருந்தார்கள், என்னுடைய சீஷர்களும் பசியுடன் இருந்தார்கள். ஆகவே நாம் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொண்டோம், அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது என்பதையும் அவர் அங்கே காண்பித்து கொடுக்கிறார். பின்பு 27வது வசனத்தில் அவர் ஒரு முக்கியமான கருத்தை கூறினார். ஓய்வு நாள் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதே அன்றி மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்பதை அவர் காண்பித்தார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று மேலும் அவர் கூறினார். இங்கே சற்று நான் நிறுத்த விரும்புகிறேன். காரணம், இந்த கூற்று அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறபடினாலே நாம் சற்று அதை தியானிப்போம். ஓய்வு நாள் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. தேவன் ஓய்வு நாளை நமக்கு ஒரு பரிசாக வெகுமதியாக கொடுத்தார். ஒரு பார சுமையாக அல்ல, ஒரு ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். நாம் ஓய்வு நாளுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஓய்வு நாள் மனிதர்களை விட முக்கியமானதும் அல்ல. கர்த்தருடைய பார்வையில் மனிதர்கள் முக்கியமானவர்களாக இருப்பதால் ஓய்வு நாள் என்பது மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். உறவை விட நியதிகளை, விதிகளை கடைபிடிப்பதை முக்கியமாக்கி கொண்டு அதன் அர்த்தத்தை குழப்பி போட்டிருந்த அந்த காலத்து மத தலைவர்கள் போல நாம் இந்த சத்தியத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்கிவிடக்கூடாது. ஒருவருக்கு உதவி செய்யாமல் இருப்பது, தேவைப்படும் ஒருவருக்கு உதவுவதை விட ஓய்வு நாளை முக்கியப்படுத்திக் கொள்வது போன்றவை முற்றிலும் திரிக்கப்பட்ட சத்தியமாக காணப்படுகின்றது. இது அல்ல ஓய்வு நாளின் உண்மையான அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். இரண்டாவது கதை என்னவென்றால், இயேசு இன்னொரு முறை ஜெப ஆலயத்துக்குள் செல்கிறார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனிதனை அவர் காண்கிறார். அவர்களில் சிலர் இயேசுவின் இடத்தில் குற்றம் பிடிப்பதற்காக ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். எனவே ஓய்வு நாளில் அவர் அவனை குணமாக்குவாரா இல்லையா என்று அவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், அது எவ்வளவு கவலைக்கிடமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. யாராவது ஒருவர் உங்களிடம் ஒரு குறையை கண்டுபிடிக்க தேடும் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்களே யோசித்து பாருங்கள், அது எத்தனை கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கும் என்று. நீங்கள் மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிக்க தேடினால் எதையாவது கண்டுபிடித்துக் கொள்வீர்கள். நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எதிராக பிரச்சனை ஏற்படுத்தி தவறு உங்கள் பக்கம் இருந்தாலும் நீங்கள் சரிதான் என்று நினைக்கலாம். ஆனால் இயேசு மிகவும் நேர்த்தியானவர் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், இந்த சூழ்நிலையில் அவர் எந்த தவறுமே செய்யவில்லை. ஆனாலும் அவர்கள் அவர் மீது குற்றம் சுமத்தி தாங்கள் கண்டுபிடித்த குற்றம் சரியானது என்று கூட அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். இங்கே ஒரு மனிதன் தேவையோடு இருக்கிறான். அவனுடைய தேவையில் அவனுக்கு உதவுவதை விட இயேசுவிடம் ஏதோ தவறு இருப்பதாக அதை கண்டுபிடிப்பதற்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். நான் இங்கே தவறான குழப்பமான முன்னுரிமைகளை பற்றி பேசுகிறேன். அவர்கள் இயேசுவையே பார்த்து கொண்டிருந்தார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடு. பாருங்கள், சூம்பின கையுடைய மனிதனை பார்த்து எழுந்து நில் என்று எல்லாருக்கும் முன்பாக இயேசு கூறினார். இயேசு இந்த கருத்து மோதலில் இருந்து அவர் சற்றும் பின்வாங்கவில்லை. அவர்கள் என்னதான் நினைத்தாலும் இயேசு செய்வதை அவர் செய்தார். உண்மையிலே அவர் இதை அனைவருக்கும் ஒரு பொதுவான முன்மாதிரியாக வைத்து போக விரும்பினார். இயேசு அவர்களிடத்திலே கேள்வியை திருப்பி போட்டார். அவர் அவர்களிடம் கேட்டார், ஓய்வு நாளில் ஒருவன் நன்மை செய்வதா அல்லது தீமை செய்வதா, எது சரி?
ஜீவனை காப்பதா அல்லது அழிப்பதா, எது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது என்று அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். அவர்கள் அதுக்கு பதில் கொடுக்காமல் அமைதியாக இருந்தார்கள். இந்த விடயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இயேசு கோபத்துடன் அவர்களை சுற்றி பார்த்ததாக இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆயினும் ஓய்வு நாளில் ஒருவருக்கு உதவுவது சிறந்தது என்பதை அவர்கள் இன்னமும் ஏற்றுக்கொள்ள அவர்கள் இருதயம் மறுத்துவிட்டது, மனது கடினமாயிருந்தது. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனாலும் அவரை குற்றம் பிடிக்கும் நோக்கோடும் அவரை காயப்படுத்தும் எண்ணத்துடன் தான் அவர்கள் தொடர்ந்தும் இருந்தார்கள். இயேசு அவர்கள் மீது கோபம் கொண்டது மாத்திரமல்லாமல் அவர்களது கடின இருதயத்தை பார்த்து மிகவும் அவர் வருத்தமடைந்தார். அவர் அந்த மனிதரை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் தன் கையை நீட்டினான். அப்போது அவனுடைய கை முற்றிலும் மறு கையைப் போல சீராக மாற்றப்பட்டது. பின்னர் பரிசேயர்கள் வெளியே சென்று ஓய்வு நாளில் அவர் அவனுக்கு உதவி செய்ததை பற்றி பேசி அவரை எப்படி கொல்லலாம் என்று அங்கே இருந்த மத விரோதிகள், ஏரோதியர்கள் போன்றவர்களோடு சேர்ந்து அவர்கள் தொடர்ந்தும் இயேசுவுக்கு எதிரான சதிகளை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள் என்று வேதாகமம் நமக்கு அங்கே காண்பித்து கொடுக்கிறது. இவைகள் அனைத்தும் வெறும் பைத்தியமாக தோன்றுகிறது. வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகளின் முக்கிய கருத்திலிருந்து மக்களை திசை திருப்பி ஏதோ சமயத்தை வைத்து விளையாடுவது இன்று மனித சுபாவமாக மாறிப்போயிருக்கிறது. உறவுகளுக்கு தீங்கு விளைவித்து உறவுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் கூட தாங்கள் விதிகள் ஒழுங்குமுறைகளுக்கே முக்கியத்துவம் கொடுப்போம் என்கிற இடத்திலே அவர்கள் அங்கே உறுதியாக இருப்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். இது மிகவும் கவலைக்கிடமான ஒன்றாக இருக்கிறது. இவைகளை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருகிறது. ஏனென்றால் எனக்கு சொல்ல ஒரு உதாரணம் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. நான் என்னுடைய சிறு வயதில் சிறுவனாக இருந்தபோது ஒவ்வொரு வாரமும் என் பெற்றோர் எனக்கு செய்வதற்கு சில வேலைகளை பிரித்து கொடுப்பார்கள். பெரும்பாலான பெற்றோர்கள் கூட தங்கள் குழந்தைகளுடன் இதை செய்வார்கள். சில நேரங்களில் நான் வேண்டுமென்றே எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யாமல் ஞாயிற்றுக்கிழமை வரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை வந்து என் பெற்றோர்கள் என்னிடத்திலே அங்கே அறையை சுத்தம் செய்ய, முற்றத்தை கவனித்து கொள்ள, குப்பைகளை எடுத்து வெளியே எறிய, இவ்விதமான சில வேலைகளை எனக்கு கொடுத்திருப்பார்கள். அந்த வேலைகளை நான் செய்யாமல் அவைகளை தட்டி கழித்து விடுவேன். ஞாயிற்றுக்கிழமை என்னிடத்திலே வந்து கேட்கும் போது, இன்று ஓய்வு நாள், இன்று நான் இளைப்பாறுகிற நாள், இன்று எதையும் செய்யக்கூடாது என்று ஒரு காரணமாக அதை காட்டி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நான் செய்யாமல் அதை தட்டி கழித்து விடுவேன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? இன்று ஞாயிற்றுக்கிழமை, இது ஓய்வு நாள், எனக்கு இன்று ஓய்வு தேவை என்று கூறி தப்பித்துக் கொள்வேன். நான் ஓய்வு நாளை கடைபிடித்து அந்த நாளிலே வேலை எதுவும் செய்யாமல் தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது சரிதான், அது உண்மைதான். பாருங்கள், இதுதான் நாம் அவருக்கு முன்பதாக விளையாடும் விளையாட்டு. எனது சோம்பேறித்தனம், எனது பொறுப்பின்மை, என் பெற்றோரை அவமதித்து அதற்கூடாக என் தாய் தகப்பனுக்கு எனக்கு இடையில் இருக்கிற உறவு கூட பாதிக்கப்பட்டு, ஆனாலும் அதை நியாயப்படுத்த நான் ஓய்வு நாளை காரணமாக காட்டி அதிலிருந்து தப்ப முயற்சிக்கிறேன். நான் கட்டளையை கடைப்பிடிப்பதற்காக உண்மையிலே கடைப்பிடிப்பவனாக கூறி உண்மையிலே நான் கட்டளைகளை மீறுகிறவனாகவே இருக்கிறேன். பாருங்கள், எவ்வளவு சுலபமாக நாம் சத்தியத்தை திரித்து போடுகின்றோம், குழப்பி போடுகின்றோம் என்று பாருங்கள். உறவை விட விதிகளில், சமய ஒழுங்குமுறைகளில் அதிக அக்கறை செலுத்தும் ஒரு நிலைக்கு நாம் வரும்போது, ஓய்வு நாளிலே யாருக்காவது உதவுவதை விட அவர்களை கஷ்டப்பட வைப்பது கூட பரவாயில்லை என்று நாம் நினைப்போமே. ஆனால் நாம் ஒரு ஆபத்தான இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இரக்கத்தை காண்பிப்பதற்கு பதிலாக மக்களிடம் அவர்கள் குறைகளை கண்டறிய நாம் தேடினால், நமது உறவும் தேவனுடனான நாம் கொண்டிருக்கிற உறவிலே காரியங்களுக்கு கொடுக்கின்ற முன்னுரிமைகளை குறித்த விஷயத்திலே நாம் சரியான ஒரு இடத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனை கனம் பண்ணி ஓய்வு நாளை கடைப்பிடிக்கும் விஷயத்தில் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் விதமான மத ரீதியான விளையாட்டுகளிலே நாம் சிக்குண்டு போகாதபடி நாம் ஒவ்வொருவரும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். உண்மையிலே தேவனை கனம் பண்ணி ஓய்வு நாளை கடைப்பிடிப்பது என்பதின் உண்மையான அர்த்தம் என்ன? மீண்டும் கூறுகிறேன், இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார்.
ஓய்வு நாள் என்பது மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு, தேவனாலேயே கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி. நாம் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை, ஓய்வு நாள் நமக்காக படைக்கப்பட்டது. இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இது நமக்கு ஒரு பார சுமையாக இருக்கக்கூடாது. அதனால் இன்று நம்முடைய வாழ்க்கையானது எத்தகைய அர்த்தத்தை கொண்டிருந்தாலும் நமக்கு நம் தேவனுடனாக இருக்கிற உறவையும் மற்றவர்களுடன் இருக்கும் உறவையும் முக்கியத்துவப்படுத்தி ஒருபோதும் இயேசுவின் நாட்கள் இருந்த மத தலைவர்களைப் போல அவர்கள் இருந்த நிலைக்கு நாம் சென்று விடவே கூடாது. நாம் இயேசுவை போல தேவையோடு இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்வதன் மூலம் ஓய்வு நாளை உண்மையான விதத்திலே கனப்படுத்தி அவருக்கு மகிமை கொண்டு வருகிற விதத்திலே கிரியை செய்ய முயற்சி செய்வோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும்.
எங்கள் அன்புள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைய நாளிலே கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய அடியான் மூலமாக நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துவதோடு கூட இந்த வார்த்தையானது 30, 60, 100 ஆண்டவரை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் விதைக்கப்பட்டு பலன் கொடுக்கத்தக்கதாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத காலத்திலும் உம்முடைய பிள்ளைகள் வார்த்தைக்கூடாக வளர ஆண்டவரே, வசனத்திலே நிலைத்திருக்க, வசனத்தின்படி வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் இருக்கிற எல்லாம் ஆண்டவரே சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்படை விசேஷமாக வார்த்தை கொடுத்த அடியானை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த கிழமை முழுவதிலும் உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம், உடைய பாதுகாப்பு, உடைய சுகம் ஆண்டவர்களை தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாம் தீமைக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பலத்தினால் இடை கட்டுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.